Daily. Taste the Daily. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. அந்த ஸ்டார் லைனர் அனுப்புன அந்த கேப்சூலில் இனிஷியல் கிளச்சஸை தாண்டி அது போய் டாக் ஆயிடுச்சு. இவங்க சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டாங்க. ஒரு 8 நாள் 9 நாளில் திரும்பி வர வேண்டிய மிஷன் அவங்களுக்கு. ஆனால் அந்த கேப்சூலில் இருக்கக்கூடிய ஹீலியம் வாயு கேஸ், ஹீலியம் வாயு இருக்கும், அடுத்து ப்ரெஷரைசர் இருக்கும். அந்த ப்ரெஷரைசரில் போய் ப்ரொப்பலண்ட்டை இது இக்னைட் பண்ணும். அந்த ப்ராப்ளத்தினால அது வந்துச்சுன்னா வி கேனாட் டேக் எ சான்ஸ். கல்பனா சாவ்லாவுக்கு ஏற்பட்டது மாதிரி இது திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், 17,950 மைல்ஸ் பெர், கிட்டத்தட்ட 26,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் வரும். 1650 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு. நம்மளுக்கு 35-50 போனாலே நம்ம ஏசி போட வேண்டியிருக்கும். அங்கே உள்ளே போன உடனே கிராவிட்டி இல்லாதனால ஸ்பைனல் கார்டு வளைஞ்சிருக்காது, அது நேராக நிமிந்துடும். நேராக நிமிந்துச்சுன்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை எப்படி அது பாதிக்கும்? அப்போ வளைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு நேராச்சு அப்படின்னா எல்லா நரமும் டைட் ஆயிரும், நம்மளுடைய உயரமே கூடும். அப்போ அந்த சூழலில் நம்மளுடைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுமா? எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? ஃபால்கன் 9ல் ஒரு பேஸ் கேப்சூலை 4 பேரை வச்சு அனுப்பி அது போய் கரெக்டாக டாக் பண்ணி அந்த 4 பேர் உள்ளே போயிட்டாங்க. அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஏற்கனவே போன 9th கேப்சூலேருந்து இவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த கேப்சூலில் டாக்கிங் உள்ளே போய் என்ட்ரி ஆகி அவங்க டாக்கிங் பண்ணிட்டாங்க. பண்ணி இப்போ வந்துட்டு அந்த எர்த் ஆர்பிட்டில் இருந்து எந்த இடத்துல இறங்க போகிறாங்களோ, இப்போ ஸ்பெசிஃபிக் ஓஷனில் ஃப்ளோரிடாவில் இறங்க போகிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து டிபார்ட் பண்ணி ரீஎன்ட்ரி ஆகணுமோ அந்த இடத்துல ரீஎன்ட்ரி ஆனால் தான் அந்த இடத்துல போய் இறங்க முடியும். ஏற்கனவே 3 வட்டம் போயிட்டு வந்தவங்களாம் சுனிதா வில்லியம்ஸ். ஏற்கனவே ஒருத்தர் ரஷ்யன் அஸ்ட்ரோநாட் 1111 நாள் இருந்திருக்காரு. இன்னொரு லேடி ரஷ்யன் லேடி 350 நாள் இருந்திருக்காங்க ரிசர்ச்சுக்காக. ஓகே, அதனால் இது ரெகுலர் ப்ராக்டிஸ். நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்குறதுனால அப்படி தெரியுது. சார் வணக்கம் சார். சார் சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் வில்மோர் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 300 days 9 மாதம் கழித்து இப்போ ஏர்த்துக்கு வர போகிறாங்க. அவங்க என்ன ரிசர்ச்சுக்காக மேலே போனாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? அவங்க இது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 1998 ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், கனடா மற்ற பல நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாடுலாக பில்டு பண்ணியிருக்காங்க ஓவர் த பீரியட் ஆஃப் 2 decades. இது தனித்தனி மாடுலாக பில்டு பண்ணி இன்றைக்கி ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்எஸ்ல இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 3000க்கு மேற்பட்ட சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்கே கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்பேஸில் வச்சு பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர் எர்த் அட்மாஸ்பியருக்கு மேலே ஒரு மேக்னட்டாஸ்பியருக்கு உள்ள 420 கிலோமீட்டர்ஸ் உயரத்தில் இது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிலைநிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட இது ஒரு பூமியை 16 முறை சுற்றி வருது. 90 ஒரு சுற்றுக்கு 90 நிமிஷத்தில் ஒரு சுற்றிடும். அந்த ஸ்பீடில் இது சுற்றி வரும். அந்த நேரத்தில் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேலே வச்சு பண்ணுறது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு புரோட்டீன் கிறிஸ்டல் இருக்குது. இந்த புரோட்டீன் கிறிஸ்டலுடைய க்ரோத் எப்படி இருக்குது? மைக்ரோ கிராவிட்டி கிடையாது, இங்கே ஜீரோ. இப்போ மைக்ரோ கிராவிட்டியில் புரோட்டீன் கிறிஸ்டல் க்ரோத் எப்படி இருக்குது? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கேன்சருக்கு உரிய ட்ரக்கை கண்டுபிடிக்கும். கேன்சருக்கு உரிய ட்ரக்கு, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி இதை உருவாக்க முடியுமா? சில பேருக்கு இந்த ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு போன் லாஸ், டென்சிட்டி லாஸ் ஆகும். இப்போ இதை இந்த மைக்ரோ கிராவிட்டியில் இந்த மாலிகுலர் ஸ்டடி பண்ண முடியுமா? இதனால் வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்குன்றதை ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளூயிடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மைக்ரோ கிராவிட்டியில் அந்த ஃப்ளூயிடுனுடைய கண்டிஷன் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டோம்னா ரத்தம் பூமியில் மேலே கம்மியாகவும் கீழே அதிகமாக வரும். நின்னோம்னா தலையில் நின்னோம்னா தலைக்கு அதிகமாக ரத்தம் போகும், காலுக்கு கம்மியாக போகும். ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில்
மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டில் ஃப்ளூயிட் வந்து காமனாக ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அப்போ அந்த கண்டிஷனில் அதனுடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், சார்? அதனால தான் இந்த வாட்டர்லாம் கூட தண்ணியிலேருந்து பாட்டிலேருந்து அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அது வாட்டர் வந்து நீங்கள் வந்து பபுள் மாதிரி வரும், நீங்கள் வந்து அப்போ எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகே. அப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு என்ஜினில் ஓடும் பொழுது இதனுடைய கிராவிட்டி இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் அதனுடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதும் அப்போ ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொபாட்டிக்ஸ். இப்போ கம்ப்ளீட் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னாலே 1998 இன்றைக்கி வரைக்கும் இத்தனை நாடுகளுடைய கொலாபரேஷனில் ஒவ்வொன்றும் ரொபாட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பில்டப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் டாக்கிங் பண்ணி ஒரு மாடல் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போய் டாக் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொரு மாடல் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போய் டாக் பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொன்றா டாக் பண்ணி தான் இன்றைக்கி இத்தான் பெரிய ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. அப்போ லிவபிள் கண்டிஷனை உருவாக்குறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. ஓகே. அந்த இடத்துல ஸோ அப்படி வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 3000 ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்காங்க. 72வது குழு இப்போ போயிருக்காங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போன குழு 71st குழு, 72nd மிஷன் வந்து இப்போ போகிறாங்க. அப்போ இத்தனை பேர் வந்து போய் அங்கே இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும். இப்போ சுனிதா வில்லியம் தலைமையிலான போனவங்க இந்த பிளான்ட் க்ரோத் எப்படி இருக்குது, லெட்டூஸை வந்து அதனுடைய க்ரோத் மைக்ரோ கிராவிட்டியில் இதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது, அது எப்படி முளைக்கும், அதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், முளைச்சி க்ரோத் வந்துச்சு அப்படின்னா அது அஸ்ட்ரோநாட்ஸுடைய கன்சப்ஷனுக்கு யூஸ் ஆகுமா, இதெல்லாம் வந்து ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது, மூன் எக்ஸ்ப்ளோரேஷன், மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், இங்கே வந்து ஹியூமன்ஸ் போகணும். அப்போ மனிதர்கள் போய் அங்கே தங்கி இருந்து அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை எடுக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், அதில் தேவையான மினரல்ஸை பூமிக்கு கொண்டு வரணும், அதன் மூலமாக இங்கே ஹீலியம் 3 போன்ற மினரல்ஸை வச்சு இங்கே வந்து மின்சார உற்பத்தி பண்ணணும். இப்படி மிகப்பெரிய ஒரு மிஷன் இருக்குது. இப்போ இதுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகளில் தான் இந்த ஐஎஸ்எஸ் இருக்குது. அப்போ இதுக்கான விஷயத்தில் தான் இந்த அஸ்ட்ரோநாட்ஸ் போய் அங்கே தங்கி இருந்து அந்த ரிசர்ச்சை பண்ணுறாங்க. இந்த ஸ்பேஸை இன்னும் பெருசாக்கிறதுக்கு அடிப்படை ஆராய்ச்சிகள் இப்போ நடந்துக்கிட்டு அடிப்படை ஆராய்ச்சிகள். அப்போ ஒரு மனிதர்கள் வந்து சென்று தங்கக்கூடிய சூழல் வந்து இந்த பூமியை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. அப்போ இது ஸ்பேஸில் எப்படி இருக்கும், ஸ்பேஸில் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்திட்டா, அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டா, அங்கே வந்து பிளான்ட் க்ரோத் எப்படி இருக்குது, அங்கே வந்து ஒரு மனிதருக்கான அவங்களுடைய கண்டிஷன், பாடி கண்டிஷன், இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணி அவங்களுடைய பாடி கண்டிஷன் ஒத்து வருமா, எந்தெந்த எக்ஸசைசஸ் எல்லாம் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், அவங்களுடைய ஹார்ட் ரேட் எப்படி இருக்கும், பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஆக்சிஜன் ஃப்ளோ எப்படி இருக்கும். அங்கே உள்ளே போன உடனே கிராவிட்டி இல்லாதனால ஸ்பைனல் கார்டு வந்து வளைஞ்சிருக்காது, அது நேராக நிமிந்துச்சுன்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை எப்படி அது பாதிக்கும். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து 4 நரம்பு வந்து மூளையிலேருந்து ஸ்பைனல் கார்டு வழியாக எல்லா ஆர்கன்ஸையும் கனெக்ட் பண்ணுது. அப்போ வளைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு நேராச்சு அப்படின்னா எல்லா நரம்பும் டைட் ஆயிரும். அப்போ நம்மளுடைய உயரமே கூடும். அப்போ அந்த சூழலில் நம்மளுடைய ஆர்கன்ஸ் பாதிக்கப்படாதா, எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இது எல்லாமே கிரவுண்டில் வந்து அவங்க 6 மாதம் இங்கேயே ட்ரைனிங் எடுத்து இங்கேயே வந்து அவங்க வந்து அதுக்கு தயாராகி தான் போவாங்க. இருந்தாலும் இப்படி பல்வேறு ஒரு ஆம்பியன்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் உருவாக்குவதற்கு தேவையான ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ சுனிதா வில்லியம்ஸும் விச் பில்மோரும் போனது, அவங்களோட இன்னும் 2 பேர் சேர்ந்து போனது, அலெக்சாண்டர் அண்ட் அப்புறம் வந்து இன்னொரு ரஷ்யன் போயிருக்காரு. ஸோ இவங்க 4 பேர் வந்து ஏற்கனவே அவங்க இருந்தவங்க, இவங்க 2 பேர் தான் அவங்க போனது, இப்போ வர்றவங்க 4 பேர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா வந்து 2 கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஒன்று போயிங்க்கு ஒரு ஸ்டார்லைனர் கொடுத்தாங்க, ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. இப்போ போயிங்குடைய ஸ்டார்லைனர் பல்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆள் இல்லாத இதை அனுப்புனாங்க.
கேப்சூல் அனுப்புனாங்க, அது போயிடுச்சு. அப்புறம் இவங்கள வச்சு ஒரு ட்ரையல் ஸ்பேஸ் எக்ஸ் வச்சு இல்லை இவங்க ஸ்டார்லைனர் போயிங் ஸ்டார்லைனர் வச்சு ட்ரையல் வந்து அனுப்பி அங்கே டாக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும். இனிஷியலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து நார்மலாக நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஆர்பிட்லேருந்து எர்த் ஆர்பிட்லேருந்து ஆர்பிட்டல் ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எந்த ஆர்பிட்டில் இருக்கோ அந்த ஆர்பிட்டில் போய் எர்த் ஆர்பிட்லேருந்து போய் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் கேப்சூல் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் லிஃப்ட் ஆஃபில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் லிஃப்ட் ஆஃப் பண்ணி கேப்சூல், அதாவது அந்த அஸ்ட்ரோநாட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்லைனர் கேப்சூலை வந்து நீங்கள் ஆர்பிட்டில் கொண்டு விட்டுருவது. அப்போ ஐஎஸ்எஸ் ஆர்பிட்டில் போய் விட்டுருச்சு அப்படின்னா அது ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதுக்குன்னு ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தின் மூலமாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஆர்பிட்டில் போய் ஐஎஸ்எஸ் எந்த ஆர்பிட்டில் இருக்கோ அந்த ஆர்பிட்டில் போய் அது வந்து டாக் ஆகும். ஓகே, டாக்குனா 2 சேரணும். இப்போ நம்ம ரயில்வேயில் 2 ட்ரெயினை கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி வந்து டாக்கிங் ஆகணும். டாக்கிங் ஆகிறதுக்கு ஆன பிறகு அதுக்கப்புறம் அதை டீப்ரெஷரைஸ் பண்ணி உள்ளே போய் அவங்க அஸ்ட்ரோநாட்ஸ் உள்ளே போவாங்க. அங்கே இருக்கவங்க இதில் வருவாங்க, திரும்பி அது கீழே வரும் ஸ்பிளாஷ் தரையிலையோ லேண்ட்லேயோ. இப்போ ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா அது லேண்டில் வந்து ஏர்பேக் மூலமாக பேராஷூட் ஏர்பேக் மூலமாக லேண்ட் ஆகும். அமெரிக்கன் இது ஃபுல்லாக வந்து இப்போ பசிபிக் ஓஷனில் லேண்ட் ஆகுது, ஓகே, ஸ்பிளாஷ் டவுன் ஆகுது. இதுதான் வந்து ப்ரொசீஜர், இதுதான் ரெகுலராக நடந்துகிட்ருக்குது. ஏற்கனவே வந்து ஸ்பேஸ் ஷட்டில் தான் யூஸ் பண்ணாங்க அமெரிக்கன்ஸ் வந்து. தே யூஸ் ஸ்பேஸ் ஷட்டில். ஓகே, ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு தான் வந்து எல்லாமே போய் என்டையர் ஸ்பேஸ் ஸ்டேஷனே பில்டப் பண்ணதை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு தான் பில்டப் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த ப்ரொசீஜரில் இந்த ஸ்டார்லைனர் அனுப்பின அந்த கேப்சூலில் ஒரு இனிஷியல் கிளச்சஸை தாண்டி அது போய் டாக் ஆயிடுச்சு. இவங்க சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டாங்க. ஒரு 8 நாள் 9 நாளில் திரும்பி வர வேண்டிய மிஷன் அவங்களுக்கு. ஆனால் வந்து அந்த அந்த கேப்சூலில் இருக்கக்கூடிய ஹீலியம் வாயு, கேஸ் ஹீலியம் வாயு இருக்கும். அடுத்து ப்ரெஷரைசர் இருக்கும். அந்த ப்ரெஷரைசரில் போய் ப்ரொப்பலண்ட்டை வந்து இது இக்னைட் பண்ணும். ஓகே, இக்னைட் பண்ண பிறகு தான் த்ரஸ்டருக்கு உள்ளே போகும். ஓகே, த்ரஸ்டர் வந்து இக்னைட் ஆகி த்ரஸ்டர் வந்து அதிகமாக வெளியே த்ரஸ்ட் பண்ணி வெளியே அந்த ப்ரொப்பலண்ட் வந்து வெளியே வந்தால் தான் அது மூவ் ஆக முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். 6 degrees ஆஃப் ஃப்ரீடம், 6 degrees ஆஃப் ஃப்ரீடத்தில் அது வந்து சுற்ற முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ரொட்டார்ஸ் இருக்குது, ப்ரொப்பலண்ட் இருக்குது, த்ரஸ்டர் இருக்குது, ரொட்டார்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரொட்டார்ஸினுடைய வேலை என்ன? இந்த பக்கம் திரும்புறது, இந்த நேராக கொண்டு போகிறது, ஸ்லோ டவுன் பண்ணுறது, மெனோவர் பண்ணுறது, அந்த ஆர்பிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறது, அப்புறம் அதை ஆர்பிட்டை லோ பண்ணுறது, அப்புறம் இறக்குறது. இந்த வேலை தான் அந்த த்ரஸ்டரும் அந்த ரொட்டார்ஸும் பண்ணும். ரெட்ரோ ராக்கெட்ஸ்னு பேர் அதுக்கு பேர். நாட் ரொட்டார்ஸ், ரெட்ரோ ராக்கெட்ஸ். ஓகே. ஸோ இந்த இதுக்கு பவர் பண்ணக்கூடிய ஹீலியம் டேங்க்கு கசிவை வந்து நிறுத்த முடியலை. அப்போ போயிங் ஸ்டார்லைனருடைய கசிவு நிறுத்த முடியாதனால அவர்கள் வந்து அந்த அந்த ப்ராப்ளத்தினால அது வந்துச்சுன்னா வி கேனாட் டேக் எ சான்ஸ். கல்பனா சாவ்லாவுக்கு ஏற்பட்டது மாதிரி இது திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? அந்த லீக்னால ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை வந்து அது வந்து நம்ம கண்ட்ரோலை விட்டே அது போயிடலாம். த்ரஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துல லேண்ட் ஆக முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழல் வந்து வந்துடக்கூடாதுன்றக்காக தான் அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. ஆனால் ரொட்டீனாக வந்து இது நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஓகே. ஏற்கனவே அங்கே இருந்த 7 பேரில் 4 பேர் இன்னொரு கேப்சூலில் வந்துட்டாங்க ஆல்ரெடி. சுனிதா தான் வர முடியுன்றதுனால 4 பேர் வரலாம், 7 பேர் வரலாம். அந்த மாதிரி ஒரு கேப்சூலோட சைஸை பொறுத்து இருக்கு. ஓகே. இல்லை அப்போ ஏன் சார் சுனிதா வில்லியம்ஸ் அங்கேயே இருந்துட்டாங்க? அங்கே 7 பேர் இருக்கணும். அங்கே 7 பேர் வந்து இருந்து ரிசர்ச் பண்ணணும். ஓகே. ஒவ்வொரு டீம்னா ஒரு 7 பேர் கொண்ட மெம்பர் ஒரு டீம். ஓகே. அப்போ வந்து இவங்க 2 பேர் போனதுனால மிச்சம் இருக்கு 4 பேர் இங்கே வந்துட்டாங்க. ஏற்கனவே இருந்த 4 பேர் அங்கே இருந்த 3 பேரோட சேர்ந்து ஏற்கனவே இவங்க ஆல்ரெடி 7 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேர் போனோன்னா 9. அந்த 4 பேர் வந்துட்டாங்க. மீதி 5 பேர். மீதி 5 பேர். அப்போ 5 2 7 ஆச்சு.
அது வந்து என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் இருக்கும்போது என்ன- யாருக்கா இருந்தாலும் கிளம்பி போகணும்னு தானே தோணும். இல்லை என்ன வேணாலும் இது ரெகுலர். இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட். இது வந்து இன்னைக்கு நேத்தா நடக்குது. இது வந்து ரெகுலராக இதனுடைய 72 மிஷன் நடந்திருக்கு. இவங்க 71வது 71வது மிஷன். அதனால் ஏற்கனவே 3 வட்டம் போயிட்டு வந்தவங்களாம் சுனிதா வில்லியம்ஸ். ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரஷ்யன் அஸ்ட்ரோநாட் வந்து 1111 நாள் இருந்திருக்காரு. ஓ, இன்னொரு லேடி வந்து ரஷ்யன் லேடி வந்து 350 நாள் இருந்திருக்காங்க ரிசர்ச்சுக்காக. ஓகே. அதனால் வந்து இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ். நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்குறதுனால அப்படி தெரியுது. அது வந்து ஒரு இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால இன்றைக்கி வந்து அது அப்போ அதனால் வந்து ஃபால்கன் யார் ஸ்டார்லைனர் போயிங்குடைய ஸ்டார்லைனர் ஒர்க் ஆகலை. அப்போ என்னாச்சு, அப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸுடைய ஃபால்கன் 9 ஏர்கிராஃப்ட் இது ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏன்னா இது ரீயூசபிள் லான்ச் வைக்கிறது. இது மெர்லின் இன்ஜினை யூஸ் பண்ணி என்ன அதுக்கு அடுத்த வெர்ஷனே வந்துருச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த வெர்ஷன் கிட்டத்தட்ட அதை விட 5 to 7 டைம்ஸ் ஹையர் பேலோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஸ்டார்ஷிப் வந்துருச்சு. ஸ்டார்ஷிப்பை கொண்டாண்டாங்க. இப்போ ஃபால்கன் 9 தான் அனுப்பியிருக்காங்க. ஃபால்கன் 9 ஒரு பேஸ் கேப்சூலில் 4 பேரை வச்சு அனுப்பி அது போய் கரெக்டாக டாக் பண்ணி அந்த 4 பேர் உள்ளே போயிட்டாங்க. 4 பேர் உள்ளே போயிட்டாங்க. அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இது வந்து அந்த 10th கேப்சூல். இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே இருந்த 9th கேப்சூலில் இவங்க ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஏற்கனவே போன 9th கேப்சூல்லேருந்து இவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த கேப்சூலில் வந்து டாக்கிங் உள்ளே போய் என்ட்ரி ஆகி அவங்க டாக்கிங் பண்ணிட்டாங்க. பண்ணி இப்போ வந்துட்டுருக்கு. அப்போ இதில் என்னென்னா இதில் வந்து அதில் மெயினாக வந்து ப்ரொப்பல்லண்ட். இப்போ MMHன்னு பேர், அதுக்கு பேர் மோனோமெத்தில் ஹைட்ராசைன். மோனோமெத்தில் ஹைட்ராசைன். அப்புறம் வந்து N2O4. அதாவது டி நைட்ரஜன் அண்டு டெட்ராக்சைடு. இது வந்து 2 மிக்ஸ் ஆனால் உடனே பற்றிக்கும் அது. அப்போ அது ரொம்ப ஒரு ஸ்பேஸ் மெனோவியருக்கு ரொம்ப ஏற்ற ப்ரொப்பல்லண்ட் அது. ஸோ இந்த ப்ரொப்பல்லண்ட் மூலமாக க்ரூ ட்ராகன், அதாவது ட்ராகனில் 2 இருக்குது, க்ரூ ட்ராகன் அண்டு கார்கோ ட்ராகன். இந்த கார்கோ ட்ராகன்ஸில் தான் இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள், இவங்களுக்கு தேவையான உடைகள், தேவையான அத்தனையுமே சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க அப்பப்போ அனுப்பிட்டுருப்பாங்க. அது போகும், டாக் பண்ணும், சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, திரும்பி அங்கே தேவையானதான் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் ப்ராசஸ். இவ்வளோ நாள் அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அடிக்கடி அவங்களுக்கான கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மாட்டிக்கலாம் இது வந்து பிளான் பண்ணி இருந்தது தான். இது மாட்டிக்கிறது எங்கே மாட்டிக்கிறது? அவங்க ஆல்ரெடி 8 நாள் போனாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் டெவலப் ஆச்சு. பரவாயில்ல, நீங்கள் அடுத்த ரிசர்ச் டாஸ்க்கை கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் 6 months இருக்கணும் அதுக்கு. அந்த 6 months டாஸ்க்கு இவங்க கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான். இது அதுக்கு முன்னால் இவங்க போன உடனே 4 பேர் வந்தாங்களே, அப்படி வரணும்னா அதில் வந்திருக்கலாம்ல அவங்க. அதனால் போகுது வருவதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக போச்சு. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எர்த் அட்மாஸ்பியரில் வரும்பொழுது இதில் டிஆர்பிட் பேன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டாக்கிங் முடிஞ்ச உடனே டிஆர்பிட் பேன் ஆகும். டிஆர்பிட் பேன் பண்ணி அந்த ஆர்பிட்டில் சுற்றி வரணும். அந்த ஐஎஸ்எஸ் ஆர்பிட்லேருந்து வெளியே நான் எர்த் ஆர்பிட்டை சுற்றி அந்த எர்த் ஆர்பிட்டில் இருந்து எந்த இடத்துல இறங்க போகிறாங்களோ, இப்போ ஸ்பெசிஃபிக் ஓஷனில் ஃப்ளோரிடாவில் இறங்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல இருந்து டிபார்ட் பண்ணி ரீஎன்ட்ரி ஆகணுமோ அந்த இடத்துல ரீஎன்ட்ரி ஆனால் தான் அந்த இடத்துல போய் இறங்க முடியும். அந்த ஆர்பிட்லேருந்து எந்த இடத்துல வரணும்னு. அப்போ அதெல்லாமே மெனூவேர்டு, நேவிகேஷன் கண்ட்ரோல்டு. அப்போ அந்த பேன் பண்ணி டிஆர்பிட் பேன் பண்ணி உள்ளே வருவாங்க. வந்த உடனே ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், கிட்டத்தட்ட 17,950 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் வரும். 17,950 மைல்ஸ் பெர், கிட்டத்தட்ட 26,000 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வரும், ஸ்பீடில் வரும். 1650 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு. நம்மளுக்கு 35-50 போனாலே நம்ம ஏசி போட வேண்டியிருக்கும். 1650 டிகிரி. உள்ளேயும் தெரியுமா சார்? உள்ளே தெரியறதுக்கு உள்ளே தெரியாது. அதுதான் உள்ள ஹீல் சீல்டு. இப்போ இதனுடைய ஃபால்கன் 9 எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீட் சீல்டு டைல்ஸ்னு உருவாக்கியிருக்கு. இப்போ அதை விட ஹையர் வெர்ஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. அப்போ இதெல்லாம் தான் வெயிட்டாக இருக்குது இல்லை சார்?
இப்போ நிறைய ஏற்பாடு பண்றதுனால தான் இந்த ராக்கெட்ஸோட வெயிட் வந்து ஒவ்வொன்றா கூடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், வெயிட் கூடும். பேலோட வெயிட் கம்மியாக இருந்தாலும் ராக்கெட்டோட வெயிட் கூடுது. ஓகே, அதனால தான் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் மிஷனே இப்போ வருது. அப்போ எத்தனை டன் உள்ள ராக்கெட்டையும் பேலோடையும் நம்ம கொண்டு போகலாம். இப்போ 150 டன்னு இப்போ ஃபால்கனில் 9ல் கொண்டு போக முடியும்னா ஸ்டார்ஷிப்பில் 1700 டன் கொண்டு போகலாம். அப்போ மிகப்பெரிய ஒரு காலனியே கூட்டு போகலாம். அங்கே கொண்டு போய் பேர். அப்போ அதுக்கான சிஸ்டம் இப்போ இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. அதனுடைய ட்ரையல் ரன்லாம் போயிட்டுருக்கு. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல். அதனால் வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ்மெண்ட்டு போக போக இது வந்து சுனிதா வில்லியம்ஸு, பிட்ச் வில்மோர் வந்து ஈஸியாக அவங்களால வந்து தரையிறங்குவார்கள். வெற்றிகரமாக இது தொடர்ந்து நடக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து நாளை காலையில் 3:37 நினைக்கிறேன் அமெரிக்கன் ஈடி டைமில். ஆமாம் ஆமாம், ஐஎஸ்டியில் 5:30 மணின்னு நினைக்கிறேன். ஆமாம், 5:40 சொன்னாங்க. ஓகே, எனிவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் தான். அது சுனிதா வில்லியம்ஸ் இந்தியன் ஆர்ஜின்றதுனால, ஏற்கனவே கேள்விப்பட்ட பேருன்றதுனால இவ்வளவு நாள் அவர்கள் ஏதோ போய் மாட்டிக்கிட்டது மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது மாற்றலை. அவங்க வந்து she was doing the research. அதனால் வந்து ரெகுலர் போயிட்டு வர்றது தான். அதனால் வந்து இது ஒரு அட்லீஸ்ட் இந்த ஒரு டிஸ்கஷன் இது வந்து மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்து இந்த ரிசர்ச்சில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் அதை பார்க்குறேன். கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 766 7975 266.